ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு க்யூட் அண்ட் கிளியர் ஸ்கின்னான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்ளோவாக இருக்க போகிறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம போட போகிறது என்ன அப்படின்னா பஞ்சராஸோட முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் தான். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது ஸ்கின் அப்படின்ட்டு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு நீட்டாக வந்துட்டு காட்டியிருக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு பப்பாயா அண்ட் இன்னொரு ஃப்ளேவர் வந்துட்டு சாண்டல்வுட். ஸோ இந்த 2 ஃப்ளேவர் வந்துட்டு என்கிட்ட பஞ்சாராஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பப்பாயாவோட வந்துட்டு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த முல்தானி மிட்டியோட என்னென்ன மகத்துவம் அண்ட் தென் என்னென்ன லைக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 60 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு பப்பாயா தென் சாண்டல்வுட் இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரைஸ் 60 அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு 6 கவர்ஸ் ஆஃப் முல்தானி மிட்டி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு கவர் வந்துட்டு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ கிளியர் ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் வந்துட்டு ஆயிலி ஸ்கின். ஸோ இதில் வந்துட்டு அரௌண்ட் 6 பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 6 பேக்கெட்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 1 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு 5 பேக்கெட்ஸில் இப்போ நம்ம 1 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு 100% நேச்சுரல் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ 100% நேச்சுரல்னால் அதில் வந்துட்டு லைக் ஆர்கானிக் திங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் முல்தானி மிட்டி அண்ட் தென் பப்பாயா சீட்ஸ் பப்பாயா சீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பப்பாயாஸ் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்றைக்கி பவுல் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு பிளேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதில் அரவுண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இந்த பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த முல்தானி மிட்டி பவுடரை. ஸோ இது வந்துட்டு லான்ச் ஆகி மோர் தென் 4 to 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதை கண்டினியூஸாக 1 வீக் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களோட ஃபேஸில் வந்துட்டு நீங்களே டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறது வந்துட்டு வாட்டர் அண்ட் தென் விட்டமின் இ கேப்சியூல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வாட்டர் நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் அண்ட் தென் வந்துட்டு விட்டமின் இ கேப்சியூல் 1 கேப்சியூல் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி போடுறதுனால நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்னஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்துட்டு நான் நீட்டாக இந்த கேப்சியூல் எல்லாமே உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முல்தானி மிட்டி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கேப்சியூல் அண்ட் தென் வந்துட்டு தேவைக்கு ஏற்ப தண்ணி. ஸோ தண்ணி வந்துட்டு இப்போ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நீங்கள் 8 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டிக்கு 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணணும். அதே 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டிக்கு 8 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு நீட்டாக இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஜென்டலாக நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியாக அப்படின்னா வந்துட்டு லைக் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது அண்ட் தென் டோ கன்சிஸ்டன்சிலும் இருக்கக்கூடாது. இப்படி ரெண்டுமே இருந்தால் கூட நம்மளோட ஃபேஸ் போட முடியாது. ஸோ அது வந்துட்டு திக்கான ஒரு பேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேர்டு. ஸோ கேர்டு எப்படி சென்டரில் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இது வந்துட்டு இருக்கணும். ஸோ ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபேஸில் அப்ளை ஆகாது அண்ட் தண்ணி ஆயிடுச்சுன்னா கீழே இதாகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நீட்டாக இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அண்ட் மறக்காமல் நெக்குக்கும் ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை வந்துட்டு ஐஸ்க்கு மேலே போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போடலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு மைல்டான பவுடர். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கண்ணுக்கு மேலே மைல்டாக இருக்கிறதுனால போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல மசாஜ் கொடுக்குறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நல்ல மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பிரேக்கில் வந்துட்டு நான் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு அரௌண்ட் டோரிமோன் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டோரிமோன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ எத்தனை டோரிமோன் பிடிச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு டைம் பாஸ்க்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நான் பார்த்துட்டு இருக்க அரௌண்ட் 15 மினிட்ஸும் ஆயிடுச்சு அண்ட் நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு அது நல்லா
அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீட்டாக இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில் தான் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நார்மலாக இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வாட்டர்லேயே நம்ம வந்துட்டு நீட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீட்டாக வந்துட்டு நம்ம ரப் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோயியான ஸ்கின் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறாங்கன்னா கூட ஸோ இது வந்துட்டு நீட்டாக ப்ரிவெண்ட் பண்ணி ஒரு க்ளோயி ஸ்கின் மாதிரி கொடுக்குது. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல எப்படி யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட க்ளோயினஸ் வந்துட்டு நான் இதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபுல் ஆஃப் க்ளோவாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு ஆயிலினஸுமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் லைக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆக்சுவலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி வந்துட்டு உங்களுக்கு 60 ருபீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு மெடிக்கல் ஃபார்மசி கிட்ட போனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until then, bye from Jalin.